ஸ்ரீ குருப்யோ நம. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அந்த பெண்மணி ராமானுஜர்னு தெரியாமையே ராமானுஜர்கிட்டக்க பேசின்னு இருக்கா. அப்போது இந்த இங்கு பால் கொண்டு சென்றேனோ பொங்கு சென்றேனோ பொங்கும் என்று சொன்னேனோ வடுக நம்பியை போலேன்னு அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறது அந்த பெண் பிள்ளை சொல்கிறா. அந்த வடுக நம்பியோட கதையை மேலும் சொல்கிறா அந்த பெண் பிள்ளை. ஒரு நாள் வடுக நம்பியை அழைச்சிண்டு ராமானுஜர் என்ன பண்ணுறார், பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக ராமானுஜர் தன்னுடைய குரூப்போட போகிறார். அப்போது அங்கே போயிட்டு ஸ்ரீரங்கம் பெருமாளை பாதாதி கேசம் வரையிலும் அப்படியே ருசிச்சு அந்த கண்கொள்ளா அழக ராமானுஜர் ருசிச்சுண்டு பார்த்துட்டுருக்கார், ரசிச்சுண்டு பார்த்துட்டுருக்கார். இவர் என்ன பண்ணுறார், வடுக நம்பி என்ன பண்ணுறார், இப்படி நேருக்கு நேர் ராமானுஜர் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா மங்களாசாசனம் பண்ணுறதுல பாட்டெலாம் பாடி எல்லாம் பண்ணுறது. அப்போது வடுக நம்பி என்ன பண்ணுறார், இப்படியே ராமானுஜரையே பார்த்துட்டுருக்கார். யோசனை பண்ணி பாருங்களேன், சீனை வடுக நம்பி இங்கே நிற்கிறாருன்னா இப்படி நேராக பார்த்து எம்பெருமானை பார்க்கல, ஸ்ரீரங்கநாதனை பார்க்கல, இப்படி சைடு திரும்பிட்டு ராமானுஜரையே பார்த்துட்டுருக்கார். யார்? இந்த வடுக நம்பி. அப்போது இந்த ராமானுஜரா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, எந்துவாயி களியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட பெரிய வாயுடைய கண்களை உடைய பெருமாளே அப்படின்னு அவ்வளவு கண்கள், எவ்வளவு தாமரை போன்ற கண்கள், அவருடைய வாயப்பாறை அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டையுமா ராமானுஜர் ரசிச்சுண்டு பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு எல்லாரையும் கேட்டுருந்து வடுக நம்பியையும் கேட்குறார். சேவித்தாயாப்பா, எம்பெருமானுடைய அழகை சேவித்தாயாப்பா, பாதாதி கேசம் வரலும் பாத்தியாப்பா அப்படின்னு கேட்டால் வடுக நம்பி என்ன சொல்கிறார், என் அழகனை என் அமுதனை பார்த்தையான்னு கேட்குறீங்களே, ராமானுஜரை காட்டி என் அமுதனை கண்ட கண்கள் புறங்கையால் ரங்கநாதரை காட்டி மற்றொன்றை நான் பார்க்க மாட்டேன். எப்படி? இவர் சொன்ன வார்த்தையே தான், என் அழகனை என் அமுதனை பார்த்தையா அப்படின்னு வடுக நம்பியை கேட்டா இவர் என்ன சொல்கிறார், என் அழகனை என் அமுதனை பார்த்த கண்கள்னால் அப்படின்னு ராமானுஜரை கை காமிச்சு, உங்களை பார்த்த கண்கள்னால நானே எப்படி ஸ்ரீரங்கநாதனை பார்ப்பேனோ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அதீத பக்தி டுவர்ட்ஸ் தன்னுடைய ஆச்சாரியார். வடுக நம்பியினுடைய அந்த குரு பக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு பாருங்க. ஒரு தடவை க்ஷேத்ராடனம் போயிட்டே இருக்கிற போச்சே காவேரியை கடக்கணும், காவேரி நதியை கடக்கணும். இந்த வடுக நம்பி என்ன பண்ணிட்டு இருக்க, பெருமாளுடைய திருவாராதன பொட்டின்னு சொல்லுவா இல்லையா, அந்த பொட்டியை தன்னோட தலை மேலே தூக்கி வச்சுட்டு காவேரியை கடந்து போயின்னு இருக்கா ராமானுஜர் சிஷ்யர்கள். வடுக நம்பி அந்த பொட்டியை திருவாபரண பொட்டியை வந்து தலை மேலே வச்சுட்டு போயிட்டே இருக்கா. அப்போது எப்படி வந்து பரதன் வந்து தன்னுடைய அண்ணனான ராமருடைய பாதுகையை தலையில் வச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக போனானோ அந்த மாதிரி இந்த வடுக நம்பி பெருமாளுடைய திருவாபரண பொட்டியை தலை மேலே வச்சுட்டு இவர் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. திடீர்னு என்ன ஆச்சு, ஒரு ஃப்ளாஷ் வெள்ளம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்துடுத்து அந்த காவேரியில். அப்போது இந்த ஆச்சாரியாலை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் போட்டுட்டு இருந்த அந்த பாதுகையை என்ன பண்ணுறா, இந்த வடுக நம்பி என்ன பண்ணுற, தான் தலைமையில் வச்சுருக்கக்கூடிய அந்த திருவாராதன பொட்டி மேலே வச்சுட்டார். ராமானுஜர் ஒரு நிமிஷம், ஐயோ அது திருவாராதன பொட்டிடாது, எம்பெருமானுடைய திருவாராதன பொட்டி, அது மேலே போய் என்னுடைய பாதுகையை வைக்கிறியே அப்படின்னா, சுவாமி உம்முடைய பெருமாளை விட என் பெருமாளுடைய பாதுகை ஒன்றும் குறைஞ்சதில்லை சாமி, ஏன்னா உங்களுடைய பாதுகை தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லது
அப்படின்னு பதில் சொல்லி ஒரு வாட்டுக்கு கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காராம். ராமானுஜர் அப்படியே எப்படி இருக்கும் பாருங்க, பெருமாளுடைய பொட்டி மேலே இவருடைய பாதுகையை வைக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ராமானுஜர் மேலே ஒரு பக்தி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த பெண் பிள்ளை சொல்கிறாளாம். ஒரு சமயம் அனந்தபுரத்திலிருந்து திருக்குறங்குடி அப்படிங்கிற இடத்துக்கு ராமானுஜர் தன்னோட சிஷ்யர்களோட வடுக நம்பியோட போயின்னு இருக்கார். அந்த திருக்குறங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ராமானுஜர் போகிற போச்சே அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் என்ன பண்ணுறாரா, இந்த வடுக நம்பி இவ்வளவு குரு பக்தி வச்சுருக்கானே, இவ்வளவு ஆச்சாரிய பக்தி வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் திருக்குறங்குடி இருக்கக்கூடிய பெருமாள் வடுக நம்பியனுடைய வேஷத்தில் வந்து ஆச்சாரியாருக்கு ராமானுஜருக்கு சுசுரூஷெல்லாம் பண்ணுறாராம், சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாராம். அப்படின்னா பெருமாளே வடுக நம்பி மாதிரி உருவம் கொண்டு ஆச்சாரியாருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அந்த வடுக நம்பியினுடைய பக்தி, அந்த வடுக நம்பியினுடைய அதீத ஆச்சாரிய பக்தி, அந்த மாதிரி நான் பக்தியை இந்த வைத்தமாநிதி பெருமாள் மேலே நான் என்னால் செலுத்த முடியலையேன்னு அந்த பெண் பிள்ளை கேட்குறாளாம். இதுதான் குரு பக்திங்கிறது. இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான இந்த குரு பக்தி நம்மளை கண்டிப்பாக, எனக்கு எதை பற்றியும் பெருமாளே எனக்கு முக்கியம் இல்லை, பெருமாளுடைய அழகெல்லாம் ஒரு அழகே இல்லை, பெருமாளுடைய திருவாபரண பொட்டி மேலே என்னுடைய ஆச்சாரியருடைய பாதுகை வைப்பேன் அப்படின்னா எனக்கு பெருமாள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே என்னுடைய குரு தான் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மோட்சம் தானே. அப்போ அந்த பெண் பிள்ளை சொல்கிறாளாம், அந்த மாதிரி ஒரு பக்தி என்னால் எனக்கு செலுத்த தெரியலையே அந்த வைத்தமாநிதி பெருமாள் மேலே அப்படின்னு ராமானுஜர்கிட்டக்கே அந்த குழந்தை சொல்கிறது தான் அந்த பியூட்டியே. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த ராமானுஜர் தான் வந்திருக்கான்னு சொல்லி. ஆனால் அவ்வளவு முற்றின அறிவோடு அந்த பெண் பிள்ளை பேசுகிறான்.